ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 8 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய் பார்க்கறதுக்காக வராங்கல்ல, அந்த சீன் வந்து ரொம்ப இதா எடுத்திருக்காங்க. காவேரி வந்தோடனே அந்த இது கம்பி மாதிரி இருக்கும்ல, அதை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. விஜய் உள்ள இருந்து வர்றாரு. வந்தோடனே அவரும் காவேரியோட கையோடி சேர்த்து அந்த கம்பியை சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. காவேரி பாவம் ரொம்ப ஃபீல் பண்ண அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்கள நான் பார்க்கணும்னு. இப்ப விஜய் என்ன சொல்றேன்னா, தைரியமா இருக்கா காவேரி, நான் இங்க நல்லாதான் இருக்கிறேன், என்ன ரிமைண்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு பிரச்சனை இல்ல, நான் எப்படியும் வெளியில வந்துருவேன், நான் தப்பு பண்ணி உள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்புறமா காவேரி கிட்ட வந்து நீயும் பாப்பாவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு, பாப்பாலாம் தைரியமா தான் இருக்கும், நீ தான் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வெளியில வந்துருவேன், கோர்ட்ல வந்து நம்ம பாத்துக்கலாம் விடுன்னு சொல்லி சமாதானப்படுத்தணுன்னே, சிரி காவேரி, இது உனக்கு செட் ஆகவே இல்லை, ப்ளீஸ் சிரின்னு சொல்றாரு. அப்புறமா காவேரி சிரிக்கிறாங்க. இப்ப இங்க அதுக்கப்புறமா காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க ஏங்க என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த மாதிரி யமுனாக்கு நர்மதாக்கு காசை வந்து நீங்க கடனா கூட கொடுத்துருக்கலாம்ல, இப்ப என்னால தானே நீங்க கஷ்டப்படுறீங்க, என்னோட நேரம் உங்களே சேர்த்து வந்து இது பண்ணுங்கன்னு. ஏ இது என்ன கிளவி மாதிரி பேசிட்டு இருக்கிற, நீ இப்படின்னா பேசவே மாட்டியே என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்புறமா பேசிட்டு இருக்கும் போதே அங்க வந்து அவங்க வந்து டைம் ஆயிடுச்சுமா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமா வந்து நெத்தியோட நெத்தி இது பண்ணி அவங்களோட இது லவ் சிம்ல வந்து காட்டுறாங்க. அப்புறமா காவேரி வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிவின் வந்து ராகினியை கூப்பிட்டு பேசுறாரு. ராகினி வந்து வர்றாங்க, ஒரு பார்க் மாதிரி இருக்குது, உள்ள போய் பேசலான்னு ராகினி வர்றாங்க. இப்ப நிவின் என்ன நினைக்கிறாருன்னா, வந்துட்டா எப்படின்னாச்சும் பசுபதி எங்க இருக்கிறான்னு கேட்டுறேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு அசிங்கல, நம்ம வந்து இவ்வளவு நாள் தேவையில்லாம இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஒரு மாதிரியா பேசி, இந்த மாதிரி பசுபதி மாமா கிட்ட கூட நான் இனிமே நல்லா பேசுவேன், நீ வேணா பாரு, இப்ப கூட என்ன வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னு கூட்டிட்டு போய் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எப்படி பேசுறேன் பாருனோடனே இப்ப ராகினிக்கு டவுட் வந்துருது. இப்போ உடனே நிவின் என்ன நினைக்கிறாருன்னா, இவளுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு, அதனால நம்ம வந்து டாபிக்கை மாத்திடுவோம் சொல்லிட்டு வேற சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு இது பண்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி வீட்டுக்கு வரும்போது யமுனா அங்க வீட்டுலயே இருக்கிறாங்க. நீ இன்னும் வீட்டுக்கு போலையாடி, இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க, போடி உன் வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. சத்தம் கேட்டு கங்கா, குமரன், சாரதா வந்துட்டு நீ என்னடி வந்தவொடனே அவள்கிட்ட கத்திட்டு இருக்க அப்படின்னு. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா நிவின் வீட்டுல தனியா இருப்பார்ல, சாப்பாடுனா செஞ்சு கொடுக்கணும்ல, அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போனே சாரதா வந்து நீ இப்ப இவ்வளவு நேரம் எங்க போன, அப்பளம் மிஷின் பார்க்க போனியே, என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேக்குறாங்கம்மா, அவளை பார்த்தா எவ்வளவு டயர்டா இருக்கு, விடேம்மா அப்புறமா கேட்டுக்கலாம் சொல்லிட்டு கங்கா ஒரு வழியா காப்பாத்தி காவேரி ரூம்குள்ள கூட்டு போயிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. கங்கா வந்து கேக்குறாங்க, விஜய் தான் பார்க்கவில்லைன்னு மாமா சொன்னாரே, நீ இவ்வளவு நேரம் எங்க போன, நீ இதை யமுனா வெளியில நின்று ஒட்டு கேக்குறாங்க. அப்போனே சாரதா வந்து என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யமுனா கிட்ட கேட்கும்போது இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வெளியில வந்துடுறாங்க. சாரதா கேக்குறாங்க, உங்க மூணு பேர் மூஞ்சுமே சரியில்லையே, நீங்க ரெண்டு பேரும் வெளியில பேசிட்டு இருக்கீங்க, இவன் நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கேன், என்னடி நடக்குதுன்னு. இப்போ உடனே கங்காவும் காவேரியும் அப்படியே முறைக்கிறாங்க. அப்புறமா யமுனா வந்து நான் இங்க இருக்கவே இல்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யமுனா கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா கங்கா வந்து யமுனா சாரதா கிட்ட சொல்றாங்க, விடுமா நாங்க பேசிக்கிறோம் நீ போன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமா ரூம்ல போகும்போது காவேரி வந்து நான் விஜய் பார்த்தேன், ஆனா யமுனா எப்படி நின்று ஒட்டு கேட்கறா பத்தி என்ன எப்படி சந்தேகப்படுறா சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.